பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் உங்களுடைய தேவைகளுக்காக நாம் தேவனை தேடக்கூடியவர்களாய் இருப்போமே ஆனால் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 84வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை செய்கிறவருங்க. Glory to God. நீங்கள் வேதத்தை கவனித்தீங்கன்னா சங்கீதம் 104வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்போது, பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமாம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. காட்டில் இருக்கிற சிங்கம் கர்ச்சிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமாம். Glory to God. எங்க நம்ம வாழ்க்கையில் தேவனால் இந்த காரியம் நடப்பதற்கு நாம் தேவனை தேடுகிறோமா? தேவனை சார்ந்து கொள்ளுகிறோமா? தேவனை சார்ந்து கொள்ளுகிறவனுக்கு நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கம் காட்டில் தன்னுடைய ஆகாரத்திற்காக கடவுளை நம்புகிறது. ஆனால் மனிதர்களாக இருக்கிற நாம் ஆகாரத்திற்காக அலைந்து திரிகிறோம். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அப்பத்திற்காக இறைந்து திரிவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று யார் அறிந்திருக்கிறார் அப்படின்னா, உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் பிதா. தேங்க்யூ லார்ட். இப்போ அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது, அவரை சார்ந்திருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் தேவைகளுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேடுங்க. எல்லா இடத்திலையும் தேடி கிடைக்காததுனால தான் நம்ம தேவனிடத்தில் வந்து நிற்கிறோம். நீங்கள் முதல்ல தேவனை தேடுங்க, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்.
தேங்க்யூலா. இன்றைக்கு உனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்தவர். அவரை தேடும் பொழுது உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை தேடுகிற அப்பா, உம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மையை செய்யும். அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையை செய்து தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.